விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் விசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள். அன்பான சகோதரர் சாம் மிஷாயேல் சுந்தரம், இவரை தேவன் எனக்கு காண்பித்ததற்கு தேவனுக்கு கோடா கோடி நன்றி. இன்று அவருடைய பிறந்த நாள். தேவன் தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு கொடுக்கறதுக்கு பெரிய கிஃப்டோ எதுவும் இல்லை, தேவனுடைய வசனம் மட்டும்தான் இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன் இதுதான் ப்ரெஷியஸ் கிஃப்ட், ஒரு மேலான பரிசா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பொதுவாகவே நம்ம பெயருக்கு பல அர்த்தங்கள், அதாவது ஃப்ளஷ்ல பல அர்த்தங்கள் இருந்தாலும், மாம்சத்துக்கென்று பல அர்த்தங்கள் இருந்தாலும், ஆவிக்கென்று ஒரு அர்த்தமும் ஆழமும் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், சாம்னா தெரியும். சாமுவேல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சுருக்கமான வார்த்தை தான் சாம். சாமுவேல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நமக்கு தெரியும், ஆனா அதையும் நம்ம பார்க்க போறோம். இது அன்பான சகோதரருக்கு தேவன் தரும் வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனா மிஷாயேல் அப்படின்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. எல்லாருக்கும் சுந்தரம் அப்படின்னா தெரியும், ஆனா மிஷாயேல் ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனா இப்ப நம்ம அதை பார்க்கும் போது உங்களுக்கு பலவிதமான ஆவிக்குரிய ஆழங்கள் புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்ப சாம் அப்படின்னா, நீங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அன்னாளுக்கு குழந்தை இல்லை, அவங்க தேவன்கிட்ட கேட்கறாங்க, எசப்பா எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுங்க. தெளிவா கேட்கறாங்க பாருங்க. அப்படி இங்க ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தா மனம் கதறி என்ன பண்றாங்க, அழுது கேட்கறாங்க, அவ்வாறு நீங்கள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் பால் மறந்த பின்பு உம்முடைய சன்னிதானத்துல நான் ஒப்படைச்சிடுறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா ஏலி என்ன பண்றாரு அப்படின்னா, மாம்ச கண்கள்ல பாக்குறாரு. ஊழியர்கள், ஆட்கள் ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்க மாட்டாங்க, மாம்சத்துக்குரிய கண்கள்ல தான் பார்ப்பாங்க. ஆக்சுவலா அவர் ஆவிக்குரிய கண்கள்ல பார்த்துருக்கணும். அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, மாம்சத்துக்குரிய கண்கள்ல பார்க்கிறாரு. அவர் பார்க்கும் போது அவள் குடித்து வெறித்திருந்தாள் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க, நான் தேவன்கிட்ட எல்லாத்தையும் ஊற்றிட்டேன், தேவன் நடத்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதாவது அவங்களுக்குள்ள இருந்தது. அதுக்கப்புறம் அதுல எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அன்னால் அதன் பிறகு துக்கமுகமா இருக்கவில்லை, ஏன்னா தேவன் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை அன்னாளுக்கு இருந்தது. அதே போல என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தேவன் கொடுக்குறாரு. அவனுக்கு சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைத்து பால் மறந்த பின்பு என்ன அவங்க விண்ணப்பம் செய்தாங்களோ அதை செய்யறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், ஒரு நியாயாதிபதியாய், பெரிய தீர்க்கதரிசியாய், 2 பெரிய ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய வல்லமையை சாமுவேலின் கைகளில் தேவன் வைத்தார். அது போலதான் அன்பான சாம் பிரதரையும் தேவன் வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு வசனம் ஒன்று ஞாபகம் வருது. சுழல் காற்று எவ்வாறு கடந்து போகிறதோ அது போல துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். அப்ப நீங்க நீதிமானா இருக்கீங்க, நித்திய அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்தால் சுழல் காற்று இருந்த இடத்தில் இருக்காது. சுழல் காற்று பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துல இருக்காது, அது மையமாக உறுதியாக ஆகலாம், ஆனால் அது உங்களோட வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும்படியாக தேவன் செய்வார். துன்மார்க்கன் அது போல உங்களோட வாழ்க்கையிலிருந்து கண்டிப்பாக கடந்து போவான். இந்த பிறந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிறந்த நாளா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த சாமுவேல் அப்படின்னா இதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. தேவனிடம் கேட்கப்பட்டவன். தேவனிடம் கேட்கப்பட்டவன் ஒரு நாளும் என்ன ஆக மாட்டான், சரிந்து விழ மாட்டான். தேவன் அவனை கைவிடவே மாட்டார். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் கண்ணீரின் மூலமாய் தேவனிடத்திலிருந்து பெறப்பட்டவன். தேவன் அவனை அற்புதமாய் எடுத்து பயன்படுத்தினார். அதனால் இதுல ஒரு வார்த்தை இருக்கும், நீங்க 1 சாமுவேல் முழுக்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஜனங்கள் தேவனுக்கும் சாமுவேலுக்கும் பயந்தார்கள். அவன் மனுஷன்தான், தேவன் அவனோடு இருந்ததுனால ஜனங்கள் பயந்தார்கள். அதுபோல நீங்க என்னென்ன தேவனுக்கென்று பிரியமாய் செய்கிறீர்களோ தேவன் உங்களோடு இருப்பார். தேவனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டாகும். 1. 2வது மிஷாயேல், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மீஷாயேல், ஹேல் அப்படின்னா இதற்கு முன்பாகவே ஒரு சில இடங்களில் தேவன் இதை பேச வைத்தார். எல் அப்படின்னா தேவன் அர்த்தம், மீ அப்படின்னா ஊன்னு அர்த்தம்.
ஷா அப்படின்னா இதை மூன்றுமாக இணைத்து உங்களுக்கு வெளிப்படையாக இன்னும் புரியும் விதமாக சொல்ல வேண்டுமே ஆனால் தேவனை போல் யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ யாராச்சும் உங்களை பார்த்தா தேவனை பார்க்கறது போல இருக்கணும். அப்போ உங்களை போல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அது உங்களை மேன்மை பாராட்ட இல்ல, தேவனை மேன்மை பாராட்ட. அப்ப மிஷாயேல் அப்படின்னா தேவனை போல யாருமே இல்லை, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல் யாரும் இல்லைன்னு அர்த்தம். ஒரே ஒரு வேத வசனத்துல இருந்து சான்றுடன் பார்க்கலாம். மிஷாயேல் அப்படின்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. அன்பான் சகோதரரோடு நான் கைபேசியின் மூலமாய் தொடர்பு கொண்ட போது அநேக காரியங்கள் நாங்கள் பேசினோம். அதை வருங்கூடிய நாட்களில் தேவனே வெளிப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதில் அவர் எனக்கு அந்த பெயருக்குரிய அர்த்தத்தை மேலோட்டமாக எனக்கு சொன்னார். ஆனால் அன்று முதல் ஏதாவது இதில் உள்ள ஆழங்கள் இருக்கும் என்று நான் விசுவாசித்து அன்று முதல் இதை தியானித்து கொண்டே இருந்தேன். தேவன் அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அதை அன்பான சகோதரருக்கும் இதை காண்கிற யாவருக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்று எனக்கு மிகப்பெரிய வாஞ்சியா இருந்ததால் இன்று இந்த வீடியோவை எடுக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டினார். நல்லா பாருங்க, தானியேல் 1ஆம் அதிகாரம் 6-7. அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தேஷாசார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அதுக்கப்புறம் பாருங்க, அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் பெயரிட்டான். ஆரம்பத்தில் அவர்களுடைய பெயர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவாய் இல்லை. எவ்வாறு இருந்ததென்றால் அனனியா, மிஷாவேல், அசரியா. அப்போ மிஷாவேல் அப்படின்னா இல்ல, இங்கிலீஷ்ல மிஷாயேல் அப்படின்னா மேஷாக் அப்படின்னு அர்த்தம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எவ்வாறு உறுதியாக இருந்தார்கள் என்று நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். எரிகிற அக்கினி சூளையில் எங்களை போட்டாலும் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று விசுவாசத்தோடு இருந்தார்கள். அதே போல் அன்பான சகோதரரும் இருக்கிறார். அவருடைய ஊழியத்தை இந்த சின்ன வயசில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த விசுவாசம் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. எவ்வாறு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ விசுவாசத்தோடு இருந்து உள்ள போகும்போது அவர்கள் 3 சென்று வெளியே வரும்போது 4 வந்தார்களோ, தேவனும் உங்களோடு இருப்பார். மேஷாக்கோடு தேவன் இருந்தார், அது போல உங்களோடும் இருப்பார். அப்போ மிஷாயேல் அப்படின்னா மேஷாக், மேஷாக்கோட ஆரம்ப பெயர் தான் மிஷாயேல். அப்படின்னா தேவனை போல யாரும் இல்லை அப்படின்றதான் எரியிற அக்கினி சூளையில போடும் போது தேவன் வெளிப்படையாய் காட்டினார். அவர்களுடைய வஸ்திரத்துக்கு கூட சிறு சேதமும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொண்டார். அவ்வாறு அன்பான சகோதரரையும் தேவன் பாதுகாத்து கொள்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இறுதியாக சுந்தரம் அப்படி என்றால் மிக அழகு அல்லது ஆவிக்குரிய முழுமையான பூரண அழகு. இதை ஏதோ சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை, தேவன் வெளிப்படுத்தியதால் தேவன் இடைப்படுறார், அதான் உண்மை. மாம்சம் வெளிப்படாது. அப்ப சுந்தரம் அப்படின்னா ஆவிக்குரிய அழகை பெற்று பரிபூரணமாய் வாழுகிறவர் என்று அர்த்தம். அப்ப சாம், மிஷாயேல், சுந்தரம் அப்படின்னா தேவனை போல ஒருவரும் இல்லை, அதனால் தேவனிடம் கேட்டுக்கொண்ட பிள்ளை, அதாவது அழகிழந்து தவிக்கவே போவதில்லை. அவர் பூரணமாய் அழகை பெற்று, இது மேலழகை அல்ல, ஆவிக்குரிய அழகை பெற்று திருப்தியாக இருப்பார் என்று தேவன் என்னை சொல்ல சொன்னதினால் உங்களுக்கு சொல்லுகிறேன். இறுதியாக ஒரே வார்த்தை, உங்களுடைய பாடல் மற்றும் இசை தாளந்தை நினைத்து தேவனுக்கு கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அதற்கு ஒரு இணையான வசனம் நீங்க சங்கீதத்தில் எடுத்து வாசிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். நமக்கு நேரம் ஆகும் அப்படின்றதுனால நான் சுருக்கமா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறீர். அதுபோல இரட்சண்ய பாடல்கள், மீட்பின் பாடல்களை உங்களுக்கு தந்து பாடல்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக தேவன் செய்து இந்த வருடம் மட்டுமல்ல வரக்கூடிய வருடங்களில்
உங்களை மிகப்பெரிய சாட்சியாய் தேவன் எடுத்து பயன்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே இன்று மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் உங்களையும் உங்களுடைய அன்பான குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே உங்களை உறுதியான சாட்சியாய் வைப்பார், உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.